இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குடல் குழம்பு செம்மையாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குடல் எப்படி செஞ்சாலும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுது. கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கழுவிட்டு குக்கரில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 விசில் வர வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 3, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி ஊற்றிருக்கேன். அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டுக்குடல் பாருங்கள், ஒரு 3 விசில் வர வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு ஆட்டுக்குடலோட அப்படியே கடலைப்பருப்பு சேர்த்து வச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கலாம். சிக்கன் வச்சுக்கோங்க. அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே இதாகிடும், தீஞ்சிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே நல்லா கொதிச்சு வருதா. இப்போ அப்படியே நம்ம குடலை சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எப்படி க்ளீன் பண்ணுறது வேணா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தனியாக. இப்போ அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.